அனைவருக்கும் வணக்கம். தேவரன் லைவர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். இன்றைக்கு நாங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் 4வது நாளில் நின்று கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய இதயங்களை மிக கனமாக பிடித்து வைத்திருங்கள். உங்களுடைய சுவாசங்களுக்கு கொஞ்சம் சுவாசிக்க கற்றுக் கொடுங்கள். ஏனென்றால் நீங்கள் இன்று பார்க்க போகும் புகைப்படங்கள் வெறும் புகைப்படங்கள் மாத்திரம் கிடையாது. நீங்கள் பார்க்கின்ற காணொளிகள் வெறும் காணொளிகள் மாத்திரம் கிடையாது. இது இரத்தமும் சதையுமாக முள்ளிவாய்க்கால் மண்ணில் தமிழினம் அனுபவித்த வேதனைகளும் துன்பங்களுமே இந்த புகைப்படங்களும் காணொளிகளும் பதாதைகளுமாக இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் 14ஆம் திகதி தொட்டு 18ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை வரை எங்களுடைய இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட முன்றலில் கைலாசபத அரங்கிற்கு அருகில் முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை கண்காட்சி நினைவாயுதம் என்ற பெயரினில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்வி சமூகத்தினால் இங்கே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கண்காட்சிக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாடசாலை மாணவர்களும் பொதுமக்களும் அது மட்டும் இல்லாமல் இளைஞர் யுவதிகளும் அணிதிரண்டு வருகை தந்து இந்த கண்காட்சியை வந்து பார்வையிடவும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக நாங்கள் வலியுறுத்தியிருக்கின்றோம். எங்களுடைய இனம்பட்ட வேதனைகளையும் வரலாறுகளையும் வேறு யாருமே சொல்ல முடியாது. நாங்கள் தான் ஏதாவது ஒரு வழியில் இந்த அடுத்த சந்ததிக்கு கடத்தி கொள்ள வேண்டும். அந்த வகையில் எங்களுடைய வரலாற்றை இனம்பட்ட படுகொலை வரலாற்றை அடுத்த சந்ததிக்கு கடத்தும் மிகச்சிறிய ஒரு முயற்சியே இதுவாக இருக்கின்றது. நன்றி. எமது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த முள்ளிவாய்க்கால் தமிழர் இன படுகொலைக்கான கண்காட்சியை இங்கே வந்து பார்வையிட்டு அனைவரும் எங்களுடைய இனத்துக்காக எமது தமிழர் வந்து தமிழ் ஈழத்திற்காக பாடுபட்டு எமது அண்ணன்மார்கள் அக்காமார்கள் உயிர் தியாகங்கள் செய்த அந்த ஒரு வழி தியாகத்தினை பார்வையிடுவதற்காக அனைத்து பாடசாலை மாணவர்களையும் தமிழ் இன உணர்வுடைய எமது தமிழ் ஈழத்திற்காக ரத்தம் சிந்தியவர்களை ஒரு கணம் நினைத்து பாருங்கள், ஒரு கணம் எண்ணி பாருங்கள். இங்கு வருகை தங்குவது மட்டுமல்லாமல் உடனே உங்களுடைய சந்ததியினருக்கு எதிர்காலத்தில் உங்களுக்காக எங்களுடைய தமிழ் இனத்திற்காக பாடுபட்ட எமது வரலாற்றை கடத்துவதுதான் எமது எண்ணம், எமது நோக்கம். அந்த வகையில் காலத்தின் கட்டாயத்தில் உள்ள எங்களுடைய இனத்தினுடைய அழிவை விளிம்பினை பாதுகாக்கும் எண்ணத்துடனும் எமக்கான தீர்வு கிடைக்கும் எண்ணத்திலும் நாங்கள் பயந்து கொண்டே இருக்கின்றோம். இனிவரும் சமுதாயத்தினருக்கும் இனிவரும் பல்கலைக்கழக மாணவர்களும் இதனை பின்தொடர்வார்கள் எனவும் இதனை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வார்கள் எனவும் நாங்கள் நம்புகின்றோம், எண்ணுகின்றோம். நன்றி.